வெல்கம் டு அவர் சேனல். நம்ம vlogல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குட்டி பெட்ரூமை எப்படி நீட்டாக அழகாக சூப்பராக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே தெரிகிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ. ஃபஸ்ட்டு என்றைக்குமே நம்ம பெட்ரூம் க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் பெட்டுக்கு என்ன மாதிரி கலர் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் கலராக சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் லைட் கலராக சூஸ் பண்ணும்போது உங்கள் பெட்டுமே பார்க்க நீட்டாக இருக்கும், உங்கள் பெட்ரூமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் என்றைக்குமே பெட்ரூம் க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, என்றைக்குமே நீங்கள் லைட் கலராக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த க்ரீன் ஒயிட் வித் ஸ்கை ப்ளூ இந்த பெட்ஷீட் நான் எடுத்துக்கிறேன். இந்த பெட்ஷீட்டை வந்து ஃபுல்லாக இந்த 4 கார்னர்லேயும் மடித்து விட்டு போடுங்க. நம்ம நாட் போட்டு வச்சோம் அப்படின்னா கலையாமல் இருக்குது அப்படின்றது எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. டக்குன்னு கலைஞ்சிட்ற மாதிரி இருக்குது. எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. 4 பக்கமும் பெட்ஷீட்டை மடித்து விட்டு நல்லா உள்ளே தள்ளி விட்டோம் அப்படின்னா பெட்ஷீட் வந்து கலையிறதே இல்லை. நான் என்றைக்கு இந்த பெட்ஷீட்டை எடுக்கிறேனோ அன்றைக்கி தான் இந்த பெட்ஷீட் வருது. நம்ம வீட்டிலலாம் குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் பெட்டில் ஏறி விளையாடுவாங்க. உடனே பெட்ஷீட் எல்லாம் கலைஞ்சிரும். ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பெட்ஷீட் கலையவே கலையாது. இந்த ரேக்கில் இருக்க திங்ஸ் எல்லாமே என் பையனோடது. அவன் எல்லாத்தையும் விளையாண்டு அப்படியே போட்டுருவான். நான் வந்து ரேக்கில் வந்து என்ன வச்சுருக்கேன்னா, ஒரு ட்ரேயில் அவனோட கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்து வச்சுருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு ஒரு நாளைக்கே ஒரு 4லேருந்து 5 ட்ரெஸ்ஸுக்கு மேலே மாற்ற வேண்டியதாக இருக்கும். அப்போ நான் போய் ஒவ்வொரு டைமும் பீரோவிலேருந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ட்ரேயில் கொஞ்சமாக ட்ரெஸ் வந்து அவனுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொம்மையெல்லாம் அவன் விளையாண்டு அப்படியே போட்டுருவான். அவன் தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் இந்த பொம்மையெல்லாம் அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுக்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான். அதை செல்ஃபில் இருக்கிறது எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு பெட்டுக்கெல்லாம் பெட்ஷீட் மாற்றிட்டு கடைசியாக வீடை வந்து நல்லா ஒரு கூட்டி விட்டுடலாம். கூட்டி விட்டதுக்கு அப்புறம் நல்லா ஒரு மாப் போட்டோம் அப்படின்னா இந்த ரூமே பார்க்குறதுக்கு ரொம்ப பளபளன்னு இருக்கும். அவ்வளோதான். நல்லா அழுத்தி இந்த சைடில் இருக்க குப்பையெல்லாம் கூட்டி எடுத்துக்கலாம். பொதுவாகவே நான் பெட்டு கீழே வந்து எதுவுமே வச்சுக்க மாட்டேன். என்ன இப்போ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு பெட்டு, அதுக்கப்புறம் என் பையனோட விளையாட்டு திங்ஸ் இருக்குது. மேலே வச்சோம்னா அவன் எடுக்க மாட்டான். அதனால் நான் கட்டிலுக்கு கீழேயே வச்சுருவேன். அவன் விளையாடுறான் அப்படின்னா வந்து அவனே எடுத்துப்பான். அதனால் நான் கட்டிலுக்கு அடியில் அட்டைப்பெட்டியில் போட்டு அவனோட திங்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த ரூம் ஃபுல்லாக மாப் போட்டு முடித்தாச்சு. மாப் போட்டு முடித்ததுக்கப்புறம் ரூமே நல்லா பளபளன்னு இருக்கும். நம்ம வந்து ரூமோட வாசனைக்காக ரூம் ஸ்ப்ரே அதெல்லாம் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். வாட்டர் கேண்டிலில் வந்து கொஞ்சமாக பன்னீர் ஊற்றி நம்ம பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ரூம் ஃபுல்லாகவே அந்த நாள் ஃபுல்லாகவே ரொம்ப கமகமன்னு மணமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து பெட்ரூம் லைட் போட்டு விட்டுருவேன். இந்த பெட்ரூம் லைட் வெளிச்சத்துக்கும் அந்த கேண்டிலோட வெளிச்சத்துக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரூமே ரொம்ப அமைதியாக இருக்கும். நம்ம படுத்து தூங்கணும் அப்படின்னாலே நல்லா ரிலாக்ஸாக தூக்கம் வந்துடும். என்றைக்குமே பெட்டுக்கு அடியில் வந்து ஒரு டோர் மேட்டை வந்து கம்பல்சரியாக போட்டுருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலெல்லாம் மண்ணெல்லாம் இருக்கும். நம்ம தட்டிட்டு பெட்டில் வந்து தூங்கலாம். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த லைட் வெளிச்சத்துக்கும் இந்த கேண்டில் வெளிச்சத்துக்கும் படுத்தோம் அப்படின்னா உடனே தூங்கிடலாம். ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அவ்வளோதான். நம்மளோட சின்ன பெட்ரூமையும் நம்மக்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு நீட்டாக அழகாக நம்மளுக்காக பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய்.